விஷன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு சரியான விஷன் எப்படி இருக்கணும்னு நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கத்துக்கிட்டேன். அதை உங்களுக்கு இப்ப சொல்லப் போறேன். ஒரு சரியான விஷன் எப்படி இருக்கணும்னா, இந்த சொசைட்டில நம்மனால, நம்ம பிசினஸ்னால என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் நம்ம விஷனா இருக்கணும். இந்த உலகத்தை நான் எப்படி பார்க்க விரும்புறேன் அப்படிங்கிறது தான் விஷனா இருக்கணும். இது ஒரு சின்ன கதை மூலமா நான் சொல்லப் போறேன். ஒரு கிராமத்துல ஒரு கண் பார்வை இல்லாதவர் இருந்தாரு. அவர் எப்பவுமே நைட்டு வெளியே போகும்போது ஒரு லாந்தர் விளக்கோட வெளியே போவாரு. அந்த ஊர்ல இருந்த எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்துச்சு. இவர் ஏன் எப்பவுமே விளக்கோட வெளியே போறாரு? இவருக்கே கண்ணு தெரியாது அப்படின்னு. ஒரு நாள் ஒரு நண்பர் நேர்லயே கேட்டாரு, உங்களுக்கே கண்ணு தெரியாதே, நீங்க ஏன் ஒரு விளக்கோடயே எப்பவுமே போறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் பதில் சொன்னாரு, இந்த விளக்கு எனக்காக இல்ல, எனக்கு எதிர வர்றவங்க இந்த விளக்க பார்த்துட்டு நான் வர்றதை தெரிஞ்சுக்கணும், ஏமால அவங்க இடிச்சிடாம இருக்கிறதுக்காக தான் இந்த விளக்கு அப்படின்னாரு. இந்த விளக்கு மாதிரியே ஒரு விஷன் தன்னை மட்டும் வளர்த்துக்காம அடுத்தவங்களையும் வளர்க்கறதுக்கானது. லேக் ஆஃப் விஷன்ங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். அது ஒரு லிமிடெட் பிலீஃபும் கூட. என்டர்பிரனர்ஸ் ஒரு விஷன் இல்லாம இருந்தாங்கன்னா அவங்க தேங்கி நின்றுவாங்க, பெருசா வளர மாட்டாங்க. விஷன் இருக்கிற ஒரு ஆண்டர்பிரனர் என்ன பண்ணுவாருன்னா, தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருப்பாரு, எப்பவுமே பிஸியா இருப்பாரு, அந்த விஷனை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா விஷன் ஒன்று செட் பண்ணிட்டா சப்கான்சியஸ் மைண்ட் நம்மளை தொடர்ந்து அதை பத்தியே சிந்திச்சுட்டே இருக்க வைக்கும். இதனால என்னன்னா வேற வேற ஐடியாஸ் நமக்கு தோணிட்டே இருக்கும். எப்படி நம்ம அந்த விஷனை அடைய போறோம் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி நமக்கு ஐடியாஸா கொடுத்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க இன்னமும் விஷன் செட் பண்ணாம இருந்தீங்கன்னா நான் உங்களை விட போறது இல்ல. இதை பத்தியே திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்க போறேன். ஏன்னா என்னோட விஷன் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆண்டர்பிரனர்ஸும் டைம் ஃப்ரீடம், ஃபினான்சியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்றது தான். சொல்லி அடிங்க, சூப்பரா பிசினஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.